ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம சிக்கன் சமோசா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூனால் தான் போடுறேன். வெங்காயம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஸ்டஃபிங்க்கும் அதே உப்பு தான். இப்போ சிக்கன் நல்லா வேக வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா சிக்கன் வேகட்டும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, மஞ்சள் தூள், எல்லா மசாலாவையும் சேர்த்து நம்ம அது கூட சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குவோம். மசாலாலாம் வெங்காயத்தோடு நல்லா கோட்டிங் ஆகி சிக்கன்லாம் வேக வச்சதுனால வெங்காயம்லாம் இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு சேர்த்தா ஸ்டஃபிங் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதையும் அந்த மசாலாவோடையே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கோட்டிங் கொடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஆறட்டும். இப்போ நான் சம்சா ஷீட்டு தான் எடுத்திருக்கேன், ரெடிமேட் ஷீட்டு. எனக்கு நேரம் இல்லாததுனால நான் இப்போ மாவுலாம் பசையில் நான் ரெடிமேட் ஷீட்டு என்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்துக்கிறேன். நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி ரோல் பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்பூனு தான் ஸ்டஃபிங் வைக்க முடியும், ரொம்பலாம் வைக்க முடியாது சம்சா சீட்டில். இந்த மாதிரி இருந்துட்டு இப்போ கேப் உள்ள இடத்துல நம்ம மைதா மாவு 1 ஸ்பூன் வச்சு நம்ம கலக்கி வச்சுருக்கோம். அதை அது கூட சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஷீட்டில், ரெடிமேட் ஷீட்டில் பண்ணுற சமோசா கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்குவோம். அதே மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் அந்த ஷீட் கொஞ்சம் விளக்குச்சுன்னா நம்ம மாவு தடவிக்கிட்டால் அது நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் செஞ்சு ரெடியாக்கிட்டேன். நான் இப்போ எல்லாத்தையும் சுட போகிறது கிடையாது. நான் பாதி சமோசாவை ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன். அது குழந்தைங்க கேட்கும்போது அது ஸ்நாக்ஸுன்னு பொரித்து கொடுத்துருவேன். இப்போ பாதியைத்தான் நான் இப்போ போட்டு பொரிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு பண்ணுனா ரொம்ப வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் அதுலேருந்து எடுத்து நம்ம 2 எடுத்து பொரித்து கொடுத்துர்லாம். சமோசா செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டுன்னு வந்தால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்.
பாருங்கள் எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சி. எவ்வளோ சமோசா எவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக சிக்கன் சமோசா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.